வாழைத்தண்டு ஒரு சட்னி. இது வந்து தோசைக்காகட்டும், இட்லிக்காகட்டும், ரைஸுக்காகட்டும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். முதல்ல இன்கிரீடியன்ஸை ரோஸ்ட் பண்ண போகிறேன். இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் முழுசா பிடிச்ச வேர்க்கடலை, இது ஒரு ஸ்பூன் முழு தனியா, அதே கணக்கு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன், இத்தனையும் போட்டு இதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருங்க. கடலெண்ணெய், அந்த கடலெண்ணெயில் நான் வந்து இங்கே வாழைத்தண்டு வச்சுருக்கேன் 250 கிராம்ஸ். அதுக்கு ஒரு 75 கிராம்ஸ் சின்ன வெங்காயம், அந்த காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இப்போ இங்கே வெட்டி வச்சிருக்கிறேன் இந்த வாழைத்தண்டு. இதை ஒரு 6-7 நிமிஷம் இதை பக்காவாக அதோட தண்ணியிலே குக் பண்ண போகிறோம். அது நல்லா சுண்டி குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி, ஒரு கை துருவன தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் ஓகேங்களா, அந்த அளவுக்கு புளி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா ட்ரை தனியா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதை இப்போ ஒரு பவுடர் அரைச்சிடுவோம். நீங்கள் குக் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைத்தண்டு மிக்சர் இருக்குங்களா, இவங்க எல்லாரையும் ஒன்றா போடுங்க. தண்ணி ஊற்றிட்டு சூடு ஆறின பிறகு அரைங்க. அந்த கடலெண்ணெய், ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு கட்டு கருவேப்பிலை இந்த சட்னி மேலே கொட்டிடுங்க. ஒரு ஃபேண்டாஸ்டிக் வாழைத்தண்டு சட்னி உங்களுக்காக. இதே சமையல சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக.